எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு இயல் 7ல் இருக்கக்கூடிய செய்யும் தொழிலே தெய்வம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம், கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. பயிரை வளர்த்தல் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும், வெயிலே நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும். தினமும் வேலை உண்டு, குலமானம் உண்டு, வருங்காலம் உண்டு, அதை நம்பிடுவோம். காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும். காயும் கனியும் விலையாகும், நம் கனவும் நினைவும் நிலையாகும். உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலேயே வாழ்ந்திடுவோம் அப்படின்னு சொல்கிறார். யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இது எப்படி ஞாபகம் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணம் மேரேஜ் ஒரு சில பேருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயும் ஒரு நாள் கனியாகும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது அந்த கல்யாணங்கிற ஒரு கனவு எப்போ நனவாகும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? கல்யாணம் முடிஞ்சோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா காசு தேவைப்படும். அப்போ பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்துடுவோம் அப்படின்னு இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் லைன் செய்யும் தொழிலே தெய்வம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, கல்யாணம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு தொழில் செய்யணும். அது என்ன தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு மேரேஜ் நடக்கும், கல்யாணம் நடக்கும். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழ் அனைவரும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர். திரையிசை பாடல்களை இயற்றியுள்ளார். உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல் வழி பரவலாக்கினார். இந்த பொது உடைமை சிந்தனை தன் பாடலில் சொன்னவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு என்னும் ஊரில் பிறந்தவர். இவர் வாழ்ந்த காலம் கொடுத்துருக்காங்க. செங்கப்படுத்தான் காடு ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் கவிஞர். இப்போ மக்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ண, எல்லா மக்களுக்கும் பட்டு பிடிக்கின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இப்போ கல்யாணங்கிறது என்னது? கல்யாணம் அப்படின்னா ஒருத்தர் 3 முடிச்சு போடுவாங்க. ஓகேங்களா? ஒருத்தர் 3 முடிச்சு போடுவாங்க. அதுக்கு பேர் தான் கல்யாணம். ஓகேங்களா? அது 1/3ங்கிறது அவர் பிறந்த தேதி 4/1930. இந்த ஒருத்தவங்க 3 முடிச்சு போடுவாங்க. அது கல்யாணம். அது 4ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பேர்த்த சாட்சியாக வச்சு தான் அந்த கல்யாணம் நடக்கும். 4 பேரை சாட்சியாக வச்சு அந்த கல்யாணம் நடக்கும். எப்போயுமே கல்யாணங்கிறது 30 வயசுக்குள்ளே பண்ணிடணும். அதுக்கு மேலே போனால் பொண்ணு தரமாட்டாங்க. 1930. இறப்பு 8/10/1959. ஓகேங்களா? கிட்டத்தட்ட டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 29 தான். ஓகேங்களா? 29 வயசுலேயே அவர் என்ன போயிருக்காரு, இறந்து போயிருக்காரு. 30 இருக்குது, 40, 50, 59, 29. ஒன்று 30 வயசில் கல்யாணம் பண்ணாங்க, இல்லை 29ல் பண்ணிடணும், பெட்ரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 8/10ங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்யாணம் அப்படியே என்ன பண்ணுங்க, 8/10 டைமுக்கு வைக்கிறோம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 8/10 டைம், காலையில் 8/10. எப்போ 29 வயசில் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா சாமி கோயிலில் பண்ணுற மாதிரி 1959ங்கிறது நவகிரகத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கல்லிலே கலைவண்ணம் கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள படத்தை பாருங்கள். இது கல்லில் செதுக்கிய சிற்பம். உற்று நோக்கினால் இந்த சிற்பத்தில் உள்ள வியப்புறு உருவங்கள் வெளிப்படும். தெரிகிறதா அப்படிங்கிறாங்க. எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். இடது பக்கத்தில் பார்த்தால் காளையின் உருவம். ஓகேங்களா? வலது பக்கத்தில் பார்த்தால் யானையின் உருவம் தெரிகிறது. இதை பாருங்க. இடது பக்கம் காளை இருக்கும், வலது பக்கம் பார்த்தீங்கன்னா யானையின் உருவம் தெரியும் அப்படிங்கிறாங்க. தெரியுது. நன்றாக சொன்னீர்கள். எவ்வளவு அருமையாக இருக்கிறது. கலைஞர்கள் இது போன்ற பல சிற்பங்களை செதுக்கி இருக்கிறார்கள். அவை எங்கே இருக்கின்றன என்று தானே கேட்கிறீர்கள். வாருங்கள் சொல்கிறேன். காவிரி பாயும் சோழவள நாடு, அது கலைகளின் விளைநிலம். வியக்க வைக்கும் கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் கொழிக்கும் ஊர் கும்பகோணம் அப்படிங்கிறாங்க. அப்போ கும்பகோணங்கிறது ஒரு காவிரி பாயும் சோழவள நாடு. இவ்வூரின் தென்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்புறம் அரிசில் ஆறு இருக்குது. ஓகேங்களா? இன்று இப்போ அது அரசல் ஆறுன்னு சொல்லுவாங்க. அரிசில் ஆறு தென்பக்கம். இந்த இதோடைய தென்கரையில் பார்த்திங்கன்னா தாராசுரம் என்னும் ஊர் அமைந்துள்ளது. இங்கே தான் ஐராதீஸ்வரர் கோவில் உள்ளது. இது ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு முன் 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. ஓகேங்களா?
இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. ஸோ இங்கே பாருங்கள், எங்கே இருக்குது தாராசுரம். இப்போ தாரா இங்கே ஐரா, தாரா ஐரா அப்படின்றத ஷார்ட்கட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு முன் இரண்டாம் ராசராச சோழனால் கட்டப்பட்டது அப்படிங்கிறாங்க. 800 ஆண்டுங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். யார் கட்டியிருக்காங்க? இரண்டாம் ராசராச சோழன். ஓகேங்களா? இப்போ வந்து நயன்தாரா தான் நம்பர் 1 நடிகை தமிழ்நாட்டில். இப்போ அவங்க வந்து இரண்டாம் இடத்துக்கு போன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இரண்டாம்ங்கிறது இரண்டாம் ராசராச சோழன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது ராஜாவாக மாறிட்டாங்க. முதல் ராஜாவாக இருந்தாங்க, இப்போ செகண்ட் ராஜாவாக மாறிட்டாங்க. 100 கோவில்களுக்கு சென்று கண்ட சிற்பங்களின் பேரழகை பார்த்து மகிழ்ந்த அனுபவத்தை இந்த ஒரே கோவில் நமக்கு தருது அப்படிங்கிறாங்க. 100 கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன ஃபீலிங் வருமோ அது வந்து இந்த ஒரே கோவிலில் நமக்கு தரும். இவ்வளாகத்தில் எங்கும் சிற்பமயம் அப்படிங்கிறாங்க. இக்கோவில் சிற்பங்களை நம்மை சுண்டி இழுக்கும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு சிற்பத்திலும் ஒரு கதையோ காவியமோ பொதிந்திருக்கிறது. முப்புறம் எரிந்தவனுங்கிறது 3னா 3 ஆங்கிலத்தில். அப்போ திரிபுராந்தகன் கதை சிற்பம் ஒன்று இருக்குது. யானையை கொன்று அதன் தோலை தன் மீது உடித்து கொள்ளும் யானை உரி போர்த்தவர் கஜ சம்ஹாரமூர்த்தி. சம்ஹாரம்னா ஏதோ கொல்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க. அப்போ யானையை கொன்று அதன் தோலை தன் மீது உடித்து கொள்ளும் யானை உரி போர்த்தவர் கஜ சம்ஹாரமூர்த்தி. இதை இன்னொரு சிற்பம். அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையார் லிங்கோத்பவர் கதை மற்றொரு சிற்பம். இப்படி கதை பொதிந்த சிற்பங்கள் உள்ளன அப்படிங்கிறாங்க. ராமாயண மகாபாரத கதைகள், ரதி மன்மதன் கதைகள், சிவபுராண கதைகள் என எண்ணில் அடங்காத கதைகள் நம்மை ஈர்க்கின்றன. ஓகேங்களா? அவற்றுடன் பரதநாட்டிய அடவுகளும் சிறப்பாக செதுக்கப்பட்டுள்ளன. அன்னம் பாலிக்கும் அற்புத அன்னபூரணி இன்றைய கண் தானத்துக்கு அன்று எடுத்துக்காட்டாக அமைந்த கண்ணப்பர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கோயிலில் வந்து கண் தானத்துக்கு வந்து எடுத்துக்காட்டாக இருந்த கண்ணப்பர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பறவை, விலங்கு, மனிதன் என கலவையாய் அமைந்த ஓருடல் சிற்பங்கள். ஓகேங்களா? ஒரு உடல் தான், நிறைய கலவையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என இக்கோவில் சிற்பங்கள் தமிழக சிற்பக்கலை சிறப்புக்கு ஒரு சோற்று பதமாய் விளங்குகின்றன. ஒவ்வொரு தூணின் 4 பட்டைகளிலும் அமைந்த சிற்றோவியங்கள். ஒரு தூண்னா 4 பக்கம் 4 பட்டை இருக்கும். அதில் சின்ன சின்ன ஓவியங்கள் வரைஞ்சிருப்பாங்க. அது வந்து அரிதும் அழகுமாயானவை. கோவிலின் நுழைவு வாயில் அமைந்த 7 கருங்கல் படிகள் சரிகம பதனி என்னும் 7 நாதப்படிகளாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. சோழ மண்டலத்துக்குள் நுழைந்தாலே எங்கும் இசை ஒலி. தாம் தருகிட தீம் தருகிட என்னும் மத்தள லய ஒலி, வீணையின் மீட்டொலி, புல்லாங்குழலின் கான ஒலி, நாகஸ்வர நல்லொலி என இசைமலையில் நனையும் அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. ஸோ அந்த படம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தாராசுரம் கோவிலின் கூம்பிய விமான தோற்றமும் அதற்கு கீழே இருபுறமும் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த மண்டபமும் வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாக கார்ல் சேகன் என்ற வானவியல் அறிஞர் கூறுவது குறிப்பிடத்தக்கது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தாராசுரம் கோவிலின் கூம்பிய விமான தோற்றமும் அதற்கு கீழே வந்து இருபுறமும் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த மண்டபமும் வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாக கார்ல் சேகன் வந்து சொல்லியிருக்காரு. வான்வெளி ரகசியம். அதிபத்தர், அமர்நீதியார், இயற்கை பகையார், இசைஞானியார், எரிபத்தர், யானாதி நாயனார் முதலிய 63 நாயன்மார்களின் கதைகளை கூறும் கல்வெட்டு எழுத்து தலைப்புடன் கூடிய புடைப்புச் சிற்பங்கள் கண்ணுக்கு வந்து பெருவிருந்தாக உள்ளன. ஸோ 63 நாயன்மார்களுடைய கதையை கூறும் கல்வெட்டு எழுத்து தலைப்புடன் கூடிய புடைப்புச் சிற்பம் இருக்குது அப்படிங்கிறாங்க. தஞ்சை அரண்மனைக்கு சொந்தமானது இக்கோவில். அழகு வாய்ந்த இதன் பழமையை தற்போது மத்திய தொல்பொருளாத்துறையினர் பாதுகாத்து வருகின்றனர். இதனை மரபு அடையாள சின்னமாக யுனெஸ்கோ அமைப்பு அறிவித்துள்ளது. ஒற்றை வரியில் இதனை கலைகளின் புகலிடம் என சொல்லலாம். இப்போ நயன்தாரா வந்து என்ன சொல்லலாம்? இந்த தாராசுரம் கோயில் வந்து நயன்தாரா ஞாபகம் வச்சுக்கோங்க. கலைகளின் புகலிடம்னா அவங்களுக்கு டான்ஸு, ஆக்டிங் எல்லாமே தெரியும். ஓகேங்களா? அப்படி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. செயல்பாடு ஒன்று சும்மா படிக்கிறோம் பாருங்கள். கோடை காலத்தில் குளங்களோ கண்மாய்களோ ஆறுகளோ நீர் வற்றிய நிலையில் களிமண் எடுத்து பொம்மைகள் செய்யும் செயல் மகிழ்ச்சியானது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஏற்பட்டது உண்டா?
மரப்பாச்சி பொம்மைகளின் இடத்தை இன்று நெகிழி பொம்மைகள் பிடித்து கொண்டன. அட்டைகள், நெட்டிகள்னா தெர்மாக்கோல், தீப்பெட்டிகள், மரக்கட்டைகள், களிமண், பயன்பாடற்ற காகிதத்தில் செய்யப்பட்ட காகிதக்குள் ஆகியவற்றால் அழகிய உருவங்கள் செய்து பார்க்கலாம். கண்களுக்கு விருந்து அளிக்கலாம். படைப்பாக்கத்தை வளர்க்கலாம். செயல்பாடு 2. பழங்கால சிற்பக்கலைகளை பற்றி களப்பயணம் சென்று அறிந்து கொள்ளும் ஆவல் உண்டா? திருவாரூர், தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், மதுரை, திருவரங்கம், மாமல்லபுரம் முதலிய ஊர்களில் உள்ள அரண்மனைகள், வரலாற்று ஆய்வகங்கள், அருங்காட்சியகங்கள், தொல்பொருள் துறை காப்பாட்சியகங்கள் ஆகியவற்றை காண பயணம் மேற்கொள்ளலாம். இதேபோல் திருமயம், தரங்கம்பாடி, செஞ்சி, தீபக்குடியில் சமணர் கோயில் இருக்குது ஆகிய ஊர்களுக்கும் பௌத்த தலங்களுக்கும் பயணம் செய்யலாமே. கிறிஸ்துவ, இஸ்லாமிய, கட்டடக்கலைகள் ஆகியன குறித்து அறிவு பயணம் தொடரலாமே அப்படிங்கிறாங்க. சாதனை பெண்மணி மேரி கியூரி பற்றி ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. கியூரி அம்மையார் போலந்து நாட்டில் பிறந்தவங்க. கியூரி எங்கே பிறந்தாங்க? போலந்து. ஓகேங்களா. 1867 பிறந்தார். ஓகேங்களா. 6-7 ஞாபகம் வச்சுக்கிறாங்க. இவருடைய பெற்றோருக்கு 5 குழந்தைகள். இவரே அவர்கள் இளையவர் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இவர் 5வது குழந்தை. இங்கே வந்து ஆண்டில் வந்து 6-7 இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க. 5, 6, 7. இவர் தம் தந்தை ஒரு அறிவியல் ஆசிரியர். ஆனாலும் குடும்பத்தில் வறுமை. தமக்கை மருத்துவ கல்லூரி பயில விரும்பினார். ஆனால் போதிய வசதி இல்லை. இளையவள் மேரி குழந்தைகளுக்கு சிறப்பு பாடம் சொல்லிக் கொடுத்தார். செவிலி போல் பணிவிடைகள் செய்தார். அதன் மூலம் பொருள் ஈட்டி தம் தமக்கை கல்வி பயில உதவினார். மேரி அறிவியல் கல்வி கற்க விரும்பினார். ஆனால் பெண்ணுக்கு அறிவியல் கல்வி தேவையில்லை, சமையல் கலையே போதும் என கல்லூரி நிர்வாகம் கூறியது. அதனை ஏற்க மேரி மறுத்தார். மேரி பிரான்ஸ் நாடு சென்று கல்லூரியில் சேர்ந்தார். இப்போ படிக்க ஆசைப்படுறாங்க, காசு இல்லாத மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எங்கே போகிறாங்கன்னா பிரான்ஸ் நாட்டுக்கு செல்கிறாங்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தம் வாழ்வின் இலக்கான அறிவியல் கல்வியை பயின்றார். தம்முடைய வறுமையை யாரும் அறியா வண்ணம் கல்லூரி நாட்களை கழித்தார். ஒரு முறை 3 நாள் உணவு உட்கொள்ளாததனால் மயக்கமடைந்து கீழே விழுந்தார். அவரை ஆய்வு செய்த மருத்துவர் நல்ல உணவும் ஓய்வும் தர வேண்டும் என கூறிய போது உடன் பயிலும் மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்து பல வகையிலும் உதவினர். அறிவியல் மேதை பியரி கியூரியை மேரி திருமணம் செய்து கொண்டார். ஸோ மேரி கியூரி வந்து பியரி கியூரியை வந்து திருமணம் செய்கிறாங்க. அவருடன் சேர்ந்து அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். மன வாழ்க்கையில் மனநிறைவுடன் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். ஆனால் 1 வாரம் மட்டுமே ஓய்வெடுத்து கொண்டு தம்முடைய அறிவியல் ஆராய்ச்சி பணிக்கு திரும்பினார். தம்முடைய வருவாயில் பெரும்பகுதியை ஆராய்ச்சிக்கு செலவிட்டதனால் வீட்டு வேலைகளை கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து செய்தனர். எளிமையாகவே வாழ்ந்தனர். அறிவியல் மேதை A.H. பெக்கோரல் என்பவருடன் பியரி கியூரியும் மேரி கியூரி 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? இயற்பியல் ஆராய்ச்சியை மேற்கொள்கிறாங்க. இடைவிடாது செய்த ஆராய்ச்சியின் பயனாக கணவன் மனைவி இருவரும் முதலில் புளோனியம், ஓகேங்களா, பெக்கோரல் இங்கே சேர்ந்து இங்கே பெலோனியத்தை என்ன பண்ணுறாங்க? தனிம பொருளை கண்டுபிடித்தனர். அதன் பிறகு 2 ஆண்டுகள் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து ரேடியம் என்னும் தனிம பொருளை கண்டுபிடித்தனர். இவ்விரண்டு அரிய கண்டுபிடிப்புகளுக்காக A.H. பெக்கோரலுக்கும் பியரி கியூரி, மேரி கியூரி இணையருக்கு 1903 இயற்பியலுக்கான நோபல் பரிசு 3 பேருங்கிறதால 1903 ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்பியலுக்கான நோபல் பரிசு பிரித்து வழங்கப்பட்டது. நோபல் பரிசு வரலாற்றில் பரிசு பெற்ற முதல் பெண்மணி மேரி கியூரி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரேடியத்தின் உதவியால் மனித குலத்துக்கு கேடு விளைவிக்கும் புற்றுநோய் மற்றும் பல வகை தோல் நோய்களை குணமாக்கலாம் என கண்டறிந்தனர். ஸோ ரேடியோ எதுக்கு பயன்படுது? புற்றுநோய் மற்றும் தோல் நோய். மேரி கியூரி தம்முடைய உடல்நலத்தை பணயம் வைத்து கண்டுபிடித்த ரேடியத்தை தனியார் நிறுவனம் ஒன்று $50 லட்சம் என்ன பண்ணுது? விலைக்கு வாங்க முன் வந்தது. ஆனால் தம்முடைய கண்டுபிடிப்பை அறிவியல் உலகத்துக்கு கொடையாக வழங்கினார் கியூரி. அவருடைய கணவர் எதிர்பாராத விதமாக விபத்தில் இறந்த பிறகு பிரெஞ்சு அரசு அம்மையாருக்கும் அவருடைய பெண் குழந்தைகள் இருவருக்கும் பொருளுதவி அளிக்க முன்வந்தது. ஆனாலும் மேரி அதனை ஏற்க மறுத்தார். அதன் பிறகு அவருடைய கணவர் ஆற்றிய பேராசிரியர் பணி மேரி கியூரிக்கு அளிக்கப்பட்டது. அப்பணியை அவர் சிறப்பாக செய்தார். அவர் மேன்மேலும் வேதியியலில் ஆராய்ச்சிகள் பல செய்து ரேடியத்தின் அணு எடையை கண்டுபிடித்தார். அதற்காக அவருக்கு 2வது முறையாக 1911 வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அதன் பிறகு அவர் பல நாட்டினராலும் அழைக்கப்பட்டு பாராட்டப்பட்டார். பல பட்டங்களையும் பரிசுகளையும் பெற்றார். செயற்கரிய செய்த கியூரி அம்மையார் 1934 இயற்கை எய்தினார். ஸோ 1934.
அதுக்கப்புறம் கியூரி அம்மையாருக்கு பின் அவர் மகள் ஐரீனும் மருமகன் ஜோலியட் கியூரியும் தொடர்ந்து அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு செயற்கை கதிர்வீச்சு பற்றிய வேதியியல் ஆராய்ச்சிக்காக 1935ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றனர். ஸோ 34 இறந்து போகிறாங்க. அடுத்து 35 அடுத்த வருஷத்துலேயே வந்து அவங்க மருமகனும் மகளும் என்ன பண்ணுறாங்க, வேதியியல் செயற்கை கதிர்வீச்சு அதுக்காக என்ன பண்ணுறாங்க, நோபல் பரிசு வாங்குகிறாங்க. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 நோபல் பரிசு பெற்ற சாதனை இன்று வரை எந்த குடும்பத்தினராலும் முறியடிக்க முடியவில்லை அப்படிங்கிறாங்க. செயல்பாடு: பொலோனியம், ரேடியம், அணு எடை, செயற்கை கதிர்வீச்சு முதலிய அறிவியல் செய்திகள் குறித்து அறிவியல் ஆசிரியரிடம் கேட்டு அறிந்து கொள்க அப்படிங்கிறாங்க. அடுத்து இலக்கணமும் மொழித்திறனும். செய்யுள் மொழி. எவன் கொலோ அப்படின்னா திருக்குறளில் இடம்பெறும் இச்சொற்கள் தரும் பொருள் என்ன? ஏனோ என்ன பயன் கருதியோ என்பது பொருள். ஏனோ என்ன பயன் கருதியோ அதான் அதுக்கு மீனிங். செய்யுளில் ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டுள்ள சொல் கொல் அப்படிங்கிறாங்க. எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காக தான் இந்த கொல்லுங்கிறத வந்து பயன்படுத்துகிறாங்க. இது பெரும்பாலும் ஐயப்பொருளில் வரும். ஸோ கொல் வந்து பெரும்பாலும் ஐயப்பொருளில் சந்தேகமாக வரும். ஒரு பெண்ணை பார்த்து மான்கொல் மயில்கொல் என்றால் இவள் மானோ மயிலோ என சந்தேகமாக கூறுவதாக இருக்கும். இது செய்யுள் வழக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து 2வது வந்து அளபடை. உப்பு உப்பு என்று யாராவது உப்பு விற்கிறார்களா, உப்பு அப்படின்னு இழுத்து தான் சொல்கிறாங்க என்று கூவுவார்கள், அல்லது உப்போ உப்பு அப்படிம்பாங்க. இதேபோல் மாம்பழத்தை வந்து மாம்பழம் என்று என்ன பண்ணுவாங்க, மாம்பழம் அப்படின்னு கூவி விற்பாங்க அப்படிங்கிறாங்க. இவ்வாறு நீட்டி ஒழிப்பதே நம்ம அளபடை என்று சொல்கிறோம். உப்பு என்பது உயிர் அளபடை. ஏனென்றால் ஊ என்னும் உயிரெழுத்து என்ன பண்ணுது, நீண்டு ஒழிக்குது. பொய் என்பது ஒற்றளபடை. ஏனென்றால் ஈ என்னும் மெய்யெழுத்து வந்து நீண்டு ஒழித்தது. உங்கள் பேச்சிலிருந்து நீங்களும் சில எடுத்துக்காட்டுகள் தரலாமே அப்படிங்கிறாங்க. பிழையும் திருத்தமும் அப்படிங்கிறாங்க. கீழே காணப்படுவை பிழையான சொற்றொடர்கள். சிங்கம் வந்தான் இருக்குது. சிங்கங்கிறது அக்ரிணை, ஓகேங்களா. சிங்கம் வந்ததுன்னு எழுதியிருக்கணும். ராமன் அழுதான் வரணும், இங்கே அழுதால் இருக்குது. பறவைகள் பாடியது, பறவைகள் பாடினன்னு வரணும், ஏன்னா பன்மை. அங்கே பாடின அப்படின்னு வரும். அவன் வந்தேன்னு போட்டிருக்கு, அவன் வந்தான், ஏன்னா அது ஒரு ஆளை குறிக்குது. ஏனெனில் இச்சொற்றொடர்களில் உள்ள வினைச்சொற்கள் பிழையானவை. எப்படி இருந்தால் முறையாக இருக்கும்? வந்தது, அழுதான், பாடின. அதற்கு ஆன்சர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சிங்கம் வந்தது, ராமன் அழுதான், பறவைகள் பாடின, அவன் வந்தான். திணைனா இரு வகையாக பிரிக்கலாம். உயர்திணை, அஃறிணை என இரு வகைப்படும். மனிதர் வந்து உயர்திணை ஆவர். மனிதர் அல்லாத உயிர் உள்ளவையும் உயிர் அற்றவையும் அஃறிணை அப்படிங்கிறாங்க. பெயர் சொற்களை உயர்திணை பெயர், அஃறிணை பெயர் என பிரிக்கிறோம். வீரன், அம்மான், அடியன், கண்ணகி உயர்திணை பெயர்கள். பூ, மரம், பூனை, குருவி இதெல்லாமே என்னது, அஃறிணை பெயர்கள். கீழே உள்ள பத்தியில் வண்ணமிட்டப்பட்ட சொற்களில் உயர்திணை பெயர் சொற்களையும் அஃறிணை பெயர் சொற்களையும் எடுத்து எழுதுகிறாங்க. அரசங்கிறது உயர்திணை, காடுங்கிறது என்னது, அது வந்து அஃறிணை, வீரருங்கிறது உயர்திணை, பணியாளர்கள்ங்கிறது உயர்திணை, அதுக்கப்புறம் வந்து காற்று, மலைப்பாம்பு, மரங்கள் இதெல்லாம் வந்து அஃறிணை, வந்து குரங்குகள் அஃறிணை, ஆந்தைகள், அமைச்சர் தளபதி, அதுமாதிரி குரங்குகள் ஆந்தைகள் வந்து அஃறிணை, அமைச்சர் தளபதி வந்து உயர்திணை. பால் என்பது மற்றொரு வகை பிரிவு அப்படிங்கிறாங்க. பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் 5 பால்களாக பிரிக்கலாம். ஆண்பாலுங்கிறது அவன், அண்ணன், இதெல்லாம் ஒரு ஆணை குறிக்கிறது. அடுத்து பெண்ணை குறித்தா பெண்பால், அவள், அரசி. அதே மாதிரி பலர்பாலுங்கிறத வந்து நிறைய பேர்த்த குறிக்கிறது, அவர்கள், இளைஞர்கள். அதே மாதிரி இது வந்து உயர்திணையில் பல பேர்த்த குறிக்கிறது. ஒன்றன் பால்னா அது குதிரை, ஓகேங்களா. ஒரு இது குறிக்கிறது. நிறையா குறிச்சதுன்னா அது பலவின் பால். அஃறிணையில் பலவின் பால். அவை மாடுகள். ஆண்பால் பெயர்ச்சொல் ஆண்பால் வினை முடிவையே பெறும். அவன் வந்தான். அவன் வந்தாள் என்றோ அவன் வந்தார் என்றோ எழுதுவது பிழையாகும். இதேபோல்தான் பிறபால் சொற்களையும் எழுதுதல் வேண்டும். அவள் வந்தாள், அவர்கள் வந்தார்கள், அது வந்தது, அவை வந்தன. இங்கே அவைனால என்ன, இங்கே வந்தனன்னு வரணும். அதுன்னு வந்தது, தூ முடியுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தோட்டத்தில் பூக்கள் பூத்திருந்தது. பறிப்பதற்கு கமலா வந்தாள். கூடவே ராணியும் வேணியும் வந்தாள். அப்போது தோட்டத்தில் ஒரு பாம்பு ஓடின. கமலா கத்தினாள். ராணி மட்டும் பயமின்றி பாம்பை நெருங்கினாள். ஸோ
இதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் பூக்கள் பூத்து இருந்தன வரும். ஏன்னா இங்கே பூக்கள் பன்மை. பறிப்பதற்கு கமலா வந்தாள். ஓகேங்களா? பறிப்பதற்கு கமலா என்ன பண்ணுறா வரா. கூடவே ராணியும் வேணியும் வந்தனர்னு வரணும். ஓகேங்களா? 2 பேர் வந்தனர்னு வரணும். அப்போ தோட்டத்தில் ஒரு பாம்பு ஓடியதுன்னு வரணும். ஏன்னா சிங்குலர் ஒருமை. கமலா கத்தினாள். கத்தினாள்னு வரும், கத்தினான்னு போட்டிருக்கு. ராணி மட்டும் பயமின்றி பாம்பை நெருங்கினாள். ஓகே, நெருங்கினால் தான் நெருங்கினார்கள்னு வருது. அது வந்து பன்மைக்கு வரக்கூடிய ஒரு விகுதி மாதிரி இருக்குது. அகர முதலியை பார்ப்போம். அகர முதலிங்கிறது அந்த அகர வரிசையில் எழுதணும். அகர முதலியில் உயிரெழுத்து பெறும் வரிசையை நம்ம அறிந்தோம். ஏற்கனவே ஃபஸ்ட் என்ன பண்ணாங்க, அன்பு, ஆடு, இன்பம், அது மாதிரி ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. அந்த வரிசையில் நம்ம என்ன பண்ணணும், இந்த வரிசையில் நம்ம எடுத்து எழுதினா போதும். டிஎன்பிசி எக்ஸாமில் கண்டிப்பாக 1 மார்க் இதில் இருந்தால் கேட்பாங்க. 2வது ஆர்டர் பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து வரிசை. இந்த வரிசை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி, இட்டு, இன்னு எல்லாமே. ஸோ நமக்கு வல்லினம், மெல்லினம், இடையினம் தெரியும். கசட தபர அது வல்லினம், நஞ்சன நமன, இரள வரல அது இடையினம், இது மெல்லினம். 18 மெய்யெழுத்துக்களும் அகர முதலி வரிசையில் இவ்வாறு வந்துள்ளன. வல்லெழுத்தை தொடர்ந்து அந்த இனமான மெல்லெழுத்து வருவது நோக்கத்தக்கது. அடுத்து இடைநிலை எழுத்து வரும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இது வரும், அதுக்கப்புறம் அதுக்கு வரும். 2 வரும். இதுக்கப்புறம் கா, ஞா, சா, ஞா, டா, நா, தா, நா, பா, மா அது மாதிரி வரும். அப்புறம் யா, ரா, லா, வா, லா, லா. அப்புறம் கடைசியாக அந்த இரு இன்னும் மட்டும் கடைசியாக வரும். இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக எழுதிடலாம். அப்படியானால் அக்கால் என்னும் சொல் முதலில் வருமா, அண்ணன் என்னும் சொல் முதலில் வருமானு கேட்குறாங்க. இந்த இக்கு வந்து இங்கே இக்கு இருக்குது மெய் எழுத்து. ஆவுக்கு அடுத்து 2மே இப்போ முதல் எழுத்து ஆ. அப்போ 2வது எழுத்தை பார்க்கணும். இப்போ 2வது எழுத்தில் இங்கேயும் வந்து இக்கு இருக்குது. இங்கே வந்து முதலில் அண்ணன், இங்கே இன்னு இருக்குது. அப்போ மெய் எழுத்தில் வந்து இக்கு ஃபஸ்ட்டு வருமா, இன்னு ஃபஸ்ட்டு வருமானு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இக்கு தான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் தான் இன்னு வரும். அப்போ அக்கா தான் ஃபஸ்ட்டு, அண்ணன் வந்து 2வதாக வரும். அதே மாதிரி அம்மா, அப்பா, அண்ணி, அங்காடி, அன்னம் என்னும் சொற்களை அகர முதலி வரிசையில் எழுதுவதானால் அங்காடி, அண்ணி, அப்பா, அம்மா, அன்னம் என்று தான் எழுத வேண்டும். ஸோ இது எப்படின்னா எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் லெட்ரு ஆ தான் வருது. நம்ம இதை பொறுத்த வரைக்கும், அந்த மெய்யெழுத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல இக்கு இங்கு தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ இங்கு இது வந்து ஃபஸ்ட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் இங்குக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்பு இம்மு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்பு வரும், அதுக்கப்புறம் தான் இம்மு வரும். அப்போ அப்பாவுக்கு அடுத்து அம்மா வரும், அது நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்பாவுக்கு அடுத்து அம்மா வரும், அது நமக்கு தெரிஞ்சிச்சு. அது இன்னும் எங்கே வரும், கண்டிப்பாக இந்த 2த்துக்கு முன்னாடி தான் இன்னும் வரும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி வச்சுக்கலாம். அப்போ 2 சொல்லி இன்னும் வந்தாலே எப்பயுமே அது கடைசியாக தான் வரும். ஏன்னா அந்த இன்னும் வந்து இரு இன்னுன்னு கடைசியாக முடியும், அது கடைசியாக வரும். அது இந்த அந்த ஆர்டர் இக்கு இங்கே ஞாபகம் வச்சாலும் ஈஸியாக எழுதிடலாம். அதே மாதிரி ஆமை, ஆசிரியர், ஆண்டு இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த இக்கு இங்கே வச்சு எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் எந்த ஆற்றின் கரையில் வந்து தாராசுரம் இருக்குதுங்கிறாங்க. அரசலாறு. ஓகேங்களா? ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் வந்து 2ஆம் ராஜராஜன். ஓகேங்களா? கியூரி அம்மையார் என்னன்னா போலந்து நாட்டை சேர்ந்தவங்க. கியூரி அம்மை தன் கணவருடன் சேர்ந்து முதலில் கண்டுபிடித்த பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ அந்த 3 பேர் சேர்ந்து பொலோனியத்தை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ரேடியம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ என்ன ஆன்சர்னு பார்த்துக்கோங்க. கியூரி அம்மையார் குடும்பம் எத்தனை நோபல் பரிசு பெற்றதுன்னா 3 நோபல் பரிசு வாங்கினாங்க. ஓகேங்களா? 1903 1, 1911 1, 1935 1. துவாமை என்ன, இதெல்லாம் வந்து இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து நீங்கள் இந்த திருக்குறள் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, அதை படித்து பாருங்கள். அதுமாதிரி கியூரி அம்மையார் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா 3 பேரும் இந்த கதையில் வந்து 3 பேர் வந்து ஹென்ரி H. பெக்கோரலும் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் 1903 வந்து ஒரு நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. அப்படி தான் ஆன்சராக இருக்கும், பார்த்துக்கோங்க. ரேடியத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெலோனியமா ரேடியமா என்னென்னு தெரியல, பார்த்துக்கோங்க. பெலோனியம், ரேடியம் கிடையாது, அதுக்கப்புறம் தான் ரேடியம். உள்ளம் விரும்பி கொடுப்பதிலே சிறந்தது எது, இது திருக்குறள் பாருங்கள். தாராசுரம் கோவிலின் விமானமும் மண்டபமும் எதனை காட்டுவதாக கார்ல் சாகன் விமான ரகசியம்னு சொல்லியிருப்பார். ரேடியத்தின் உதவியால் மனித குலத்துக்கு கிடைத்த பயன் வந்து அந்த புற்றுநோய் சிகிச்சையில் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னாங்க. தோல் சிகிச்சை, புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுத்தலாம். ஒவ்வொருவருக்கும் உண்மையான அணிகள் வந்து பணிவு, இன்சுலின்
அதுன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. திருக்குறள் படிங்க, அது மட்டும் நான் சொல்லாமல் போகிறேன். உடல் தூய்மை பழக்கங்கள்: சாப்பிடுவதற்கு முன்னும் பின்னும் கை வாய் கழுவணும் கண்டிப்பாக. இரவில் வந்து பல் துலக்கணும், நகை வெட்டணும், நாள்தோறும் குளிக்கணும், அழுக்கற்ற உடையை உடுத்தணும். ஓகேங்களா? உணவு பழக்க வழக்கங்கள். ஸோ இதெல்லாம் சும்மா படித்து பார்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறது வந்து. மயிலை சீனி வேங்கடசாமி, தமிழ் வளர்த்த அழகு கலைகள். அதோடைய ஆசிரியர் வந்து மயிலை சீனி வேங்கடசாமி. அது என்ன சொல்கிறாரு மட்டும் பாருங்கள். மனிதனுடைய மனத்தில் உணர்ச்சிகளை எழுப்பி அழகையும் இன்பத்தையும் அளிக்கின்ற பண்பு அழகு கலைக்கு உண்டு. அழகு கலைகள் மனத்திலேயே உணர்ச்சியை எழுப்பி அழகு காட்சியையும் இன்ப உணர்ச்சியையும் கொடுத்து மகிழ்விக்கிறபடியானாலே நாகரிகம் படைத்த மக்கள் அழகு கலையை போற்றுகிறார்கள், பேணி வளர்க்கிறார்கள், துய்த்து இன்புற்று மகிழ்கிறார்கள். அழகு கலைக்கு இன்கலை என்றும் கவின்கலை என்றும் நற்கலை என்றும் வேறு பெயர்கள் உண்டு. இதையோர் தான் சொல்கிறார். இன்கலை, கவின்கலை, நற்கலை. இன்கலை, கவின்கலை, நற்கலை. இவ்வழகு கலைகள் 5 அப்படின்னு சொல்கிறாரு. அழகு கலைகளை வந்து 5ன்னு சொல்கிறாரு. யாருன்னா மயிலை சீனி வேங்கடசாமி. அது வந்து கட்டடக்கலை ஒன்று, சிற்பக்கலை நமக்கு தெரியும், ஓவியக்கலையும் தெரியும், இசைக்கலை, காவியக்கலை. இந்த காவியக்கலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை. கீழே வந்து அதுக்கான ஒரு கொஷின்: நாகரிகம் படைத்த மக்கள் எதனை போற்றுகிறாங்க அப்படின்னா இந்த அழகு கலையை வந்து போட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது கொஷின் வந்து அழகு கலைக்கான பண்பு என்னன்னு கேட்குறாங்க. அழகு கலைக்கான வேறு பெயர் பார்த்தீங்கன்னா இப்போ படித்தோம், இன்கலை, கவின்கலை, நற்கலை. அது 2வது கொஷின். நாகரிகம் படைத்த மக்கள் அழகு கலையை போற்றுகிறார்கள், பேணி வளர்க்கிறார்கள், துய்த்து இன்புறுகிறார்கள். ஏன்னா அழகு கலையில் வந்து மனத்திலே உணர்ச்சியை எழுப்பி அழகு காட்சியையும் இன்ப உணர்ச்சியையும் கொடுத்து மகிழ்விக்கிறதால அதை வந்து அவங்க பண்ணுறாங்க. அழகு கலைகளை எத்தனை வகையாக பிரிக்கலாம்னா 5 வகையாக பிரிக்கலாம். ஸோ இதுக்கு தலைப்பு என்னென்னு கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து ராபி சேதுப்பிள்ளை தமிழ் விருந்தில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ் விருந்துனா அது ராபி சேதுப்பிள்ளை. அதேமாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வளர்த்த அழகு கலையில் வந்து மயிலை வேங்கடசாமி நாட்டார். அது என்ன சொல்கிறாங்க கான்செப்ட் படிச்சுக்கோங்க. நீர்வளமும் நிலவளமும் உடைய தமிழ்நாட்டில் பண்டைய காலம் முதல் பயிர் தொழிலை சிறந்த தொழிலாக கருதப்பட்டு வந்தது. முற்கால தமிழர் தொழுதுண்டு வாழ விரும்பினர் அல்லர், உழுதுண்டு வாழவே விரும்பினாங்க. ஓகேங்களா? சீரை தேரின் ஏரை தேடு என்றார் புலவர். ஏர் தொழில் இறுதி நடைபெறுவதற்கு மழை இன்றியமையாதது. தாய் முகங்கானா பிள்ளையும் மலை முகங்கானா பயிரும் செழிப்படைவதில்லை. ஆகவே தமிழ்நாட்டார் வானத்திலேயே தவழும் மேகத்தையே நோக்கி வாழ்ந்தார்கள். ஓங்கி உயர்ந்த மலைகளில் மழை மேகம் தவள கண்டால் தமிழர் உள்ளம் தழைக்கும். கார்மேகத்தின் இடையே மின்னல் வீச கண்டால் அவர் உள்ளம் துள்ளி எழும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை படிக்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓங்கி உயர்ந்த மலைகளில் வந்து மழை மேகம் தவள கண்டால் தமிழர் உள்ளம் தழைக்குமா. கார் மேகத்தின்னா அந்த கருமை நிறமான மேகம் வந்து இடையே மின்னல் வீச கண்டால் அவர் உள்ளம் துள்ளி எழுமா. ஆற்று நீராலும் மழை நீராலும் உணவுப் பொருள்களை விளைவிக்கின்ற உழவரை தமிழ்நாடு பாராட்டி மகிழ்ந்தது. உழவர் ஏரடிக்கும் சிறுகோலை அரசரது செங்கோலை வழிநடத்தும் கோல் என்று பாடினார் கம்பர். கம்பர் என்ன சொல்லியிருக்காரு? உழவர் ஏரடிக்கும் சிறுகோலை அரசரது செங்கோலை நடத்தும் கோல் அப்படிங்கிறாரு. இக்கருத்தை மனத்தில் கொண்டு உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்றார் பாரதியார். ஸோ இதில் நிறைய தகவல் இருக்குது, ரொம்ப பார்த்துக்கோங்க. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் யாருன்னா பாரதி. உழவர் ஏரடிக்கும் சிறுகோலை அரசரது செங்கோலை வழிநடத்தும் சொன்னவர் கம்பர். இதெல்லாம் எதில் வருதுன்னா ராபி சேதுப்பிள்ளை ஒரு நூல் தமிழ் விருந்திலிருந்து வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல்லை எடுத்து கேட்டிருக்காங்க. காய் அப்படின்னா கனி. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இம்மை அப்படின்னா மறுமை. அல்லவை அப்படின்னா நல்லவைன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இன்பம் அப்படின்னா நமக்கு தெரியும் துன்பம். இரவு அப்படின்னா அது எதிர்ச்சொல் பகல். கருப்பு அப்படின்னா வெள்ளை. பள்ளம் அப்படின்னா மேடு. மேல் அப்படின்னா கீழ். ஓகேங்களா? வேறு என்ன இருக்குங்க? இனிப்பு அப்படின்னா
கசப்பு இந்த லாஸ்ட்டில் இருக்குது கசப்பு. வேறு என்ன கனவு அப்படின்னா நனவு. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க, கேட்கலாம். மயங்கொழி எழுத்துக்களை கண்டு சொற்களை நிறைவு செய்வே அப்படிங்கிறாங்க. இங்கே மாவ் டேஷ் லைன் இருக்குது, மழலை அப்படின்னு ரா வரும். ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எழிலாழி இதுக்கு என்ன வரும்னு தெரியல, பார்த்துக்கோங்க. முழு ஒளினா அந்த ஓசையாக தான் இருக்குது, கண்டிப்பாக அந்த ஒளி ஓசையை பற்றி தான் சொல்லும். அப்புறம் தொழிலாளி நமக்கு தெரியும், இது எல்லாருக்கும் தெரியும் தொழிலாளி. புல்லாங்குழல் அள்ளிக்குளம்னு நினைக்கிறேன், ஓகேங்களா, அள்ளிக்குளம். ஸோ எதிர்பால் சொற்களை கண்டறிந்தால் மாணவன்னா மாணவி, உழவன்னா உழத்தி, சிறுவன்னா சிறுமி, தோழன்னா தோழி, அரசன்னா அரசி. தனிக்குறளை அடுத்து ரகர ஒற்று இரு வந்தால் அது பிறமொழி சொல் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதெல்லாம் வந்து கடைசியாக தான் இருக்குது, பாடத்தில் இல்லை, எல்லாமே பின்னாடி தான் இருக்குது. தனிக்குறளை அடுத்து ரகர ஒற்று இரு வந்தால் அது பிறமொழி சொல். இப்போ ஆங்கிறது ஒரு தனிக்குறள், அதோடு அடுத்து இரு வருது. அப்போ அர்ஜுனன் வில்வித்தையில் சிறந்தவன் ஆவன். அப்போ இப்போ அர்ஜுனங்கிறது பிறமொழி சொல். தர்மம் தலைகாக்கும் என்பது பழமொழி. அப்போ தாவுங்கிறது குறில், பக்கத்தில் இரு வருது. சிறந்த நிர்வாகி, ஓகேங்களா, என பாரிவேந்தனை அனைவரும் பாராட்டினர். இரு நிர்வாகி, அதை பார்த்துக்கோங்க. கற்பூரம், அதுக்கப்புறம் 5வது வந்து எண்ணி துணிக கர்மம். கர்மம் என்பது வள்ளுவர் வாக்கு. எண்ணி துணிக கர்மங்கிறது யாருடைய வாக்கு? வள்ளுவர் வாக்கு. ஸோ பிழையும் இருக்குது, இது இருக்குது, பார்த்துக்கோங்க. புதிதாக கட்டப்பட்ட அந்த வீட்டிற்கு நேற்று வர்ணம் பூசப்பட்டது, அந்த வர்ணம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்ப்பத்தினை கண்டதும் கீரிப்பிள்ளை அதனை தாக்க முற்பட்டது. சர்ப்பம். நீ பேசுவதின் அர்த்தம், அதை பார்த்துக்கோங்க. தாய் தன் குழந்தைக்காக கோவிலில் அர்ச்சனை, அந்த அர்ச்சனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே பிறமொழி சொற்கள், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பொருள் மட்டும் சொல்லுங்கள். அமர் படிர்னா நான் பார்க்கல. கியூரி அம்மையாரின் குடும்ப வறுமையுடன் இருந்தது. கீழ்கொண்டத்தோட நட்பு சொற்களை வட்டமிடுது அப்படிங்கிறாங்க. ஸோ மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டையார். இயற்கை இன்றைய கண்தானத்துக்கு அன்றைய எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் வந்து கண்ணப்பர், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்கள், எனக்கு இந்த படிர் அமர் மட்டும் மீனிங் சொல்லுங்கள் கமெண்டில், ஓகேங்களா. தேங்க்யூ, நன்றி.